அசோகரின் கட்டளையின் பேரில் நாடு முழுவதும் சாலைகள் அமைக்கப்பட்டன. சாலையோரங்களில் பழமரங்கள் நடப்பட்டன. பல்வேறு பகுதிகளில் ஏழைகளுக்காக அன்ன சத்திரங்களும் மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டன. விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் கூட மருத்துவ சாலை அமைத்தார் அசோகர். கலைகளின் புரவலராகவும் விளங்கிய அசோகர் கட்டடக்கலையில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். தலைநகர் பாடலிபுத்திரத்தை எழில் கொஞ்சும் நகரமாக மாற்றினார். அவரது காலத்தில் 84,000 ஸ்தூபங்கள் கட்டப்பட்டன. மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோயில்கள், ஒற்றைக்கால் தூண்கள் எல்லாம் அவர் காலத்தில்தான் கட்டப்பட்டன. புத்த மதத்திற்காகவும் நிறைய செய்தார் அசோகர். அவரது ஆட்சியில் பௌத்த கொள்கைகள் பின்பற்றப்பட்டன. ஆனால் பிற மதங்கள் புறக்கணிக்கப்படவில்லை. புலால் தடை செய்யப்பட்டது. எல்லோருக்கும் சம நீதி உறுதி செய்யப்பட்டது. மண்ணாசை அறவே ஒழிந்ததால் நாட்டில் அமைதி செழித்தது. பௌத்த மதம் நாடு முழுவதும் பரவியது.